சார் யார் சார் இவரு? நம்ம பையன் தான். இப்ப வர படங்களுக்கு ஹீரோனா ஃப்ரெண்டு வேணும். அதுக்கு அதை ஓட்டு வந்துட்டேன். எப்படி சார் நான் மனசுல நினைச்ச மாதிரி அப்படியே ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கீங்க? பின்ன பணம் போடுறவன் நான். எனக்கு அக்கறை இருக்காதா என் படம் நல்லா வரணும்னு? ஆமா சார், சூப்பர் ஹிட் ஆயிடும். ரொம்ப பசிக்குது சார். என்னடா ராப்பிச்சக்கார மாதிரி இல்ல, கதையெல்லாம் பேசி முடிக்கட்டும், அப்புறம் சாப்பிடு. வேலை நம்ம மெனு லிஸ்ட் பார்க்கல போல இருக்கு. சரி கதையை சொல்லு. கட் பண்ணா ஐயோ கட் பண்ணலாம் சொன்னேன், உன்னை வேரோட கட் பண்ணிடுவேன். கட் பண்ணாம நம்மளுக்கு கதை சொல்ல வராதே, எதையா சொல்லி அப்படியே தப்பிச்சிடணும். என்னையா யோசிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் கேட்க வரும்போது கதையை ஃப்ளோவா வச்சுக்கன்னு. என் துப்பாக்கிக்கு வேலை வைக்காத, ஒழுங்கா சொல்லு. ஐயோ கருமிசில கை விட்ட மாதிரி மாட்டிக்கிட்டேனே சார். இப்போ ஹீரோ என்ன பண்றான்? நைட் எஃபெக்ட்ல ஒரு வீட்ல பைப் பிடிச்சி அப்படியே மேலே ஏறான். எந்த வீட்ல எந்த பைப்பை பிடிச்சி ஏறான்? வேற எந்த வீட்ல? அவங்க மாமா வீட்ல தான். ஹீரோயினை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வரான். ஒழுங்கா சொல்லு. பைப்பை பிடிச்சி ஹீரோ மேலே ஏறான். அதான் சார். அப்புறம் மாமாக்கு தெரியாம முறப்பொண்ண பார்க்க ஹீரோ திருட்டுத்தனமா வரான். கட் பண்ணா சாரி சார் சார் ஃப்ளோல வந்துருச்சு. இனிமே கட்டே பண்ண மாட்டேன். விஷ்ணு, எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்குடா. உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிற? இப்ப கூட கனவுல தான் வருவியா? சௌமியா. விஷ்ணு விஷ்ணு சௌமியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போ, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷ்ணு, என்ன பிடிக்கலையா உனக்கு? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? என்கிட்ட போய் சொல்லாத விஷ்ணு. ஐயோ, நான் உங்ககிட்ட போய் சொல்லல. மாமா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன விட்டுட்டு போகாதடா. I love you. அவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ எப்போ என் கூடயே இருக்கணும் விஷ்ணு. சார் எங்க போறீங்க? ஹீரோ மொட்டை மாடியில இருக்கிற ஹீரோயின் ரூம்ல தானே இருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு ஃப்ளோல அப்படிதான் வரும். சார் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கு. ஏப்பா தம்பி, உனக்கு எதாவது புரியுது? இல்ல பாஸ். உனக்கு? உங்க கூட நான் எப்ப சேர்ந்தனோ அப்ப இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. சௌமியா, சௌமியா, சௌமியா என்ன விடு. சௌமியா கதவு தர, கதவு தரமா. சௌமியா ப்ளீஸ். சௌமியா ப்ளீஸ் கதவு தர. நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ் போகாத விஷ்ணு. சௌமியா, ஓகே கோ கோ பை. அந்த ராஸ்கல் உள்ளதா இருக்கானா? திறக்க போறியா இல்லனா உடைச்சிட்டு வந்துருவேன். சௌமியா, என்ன இவ்வளவு நேரம்? என்ன இந்த பையன்? உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடி போயிட்டாப்பா. ஓடி போயிட்டானா? அவன் பயப்படலம்மா, நடிக்கிறான். பயந்த மாதிரி நடிக்கிறான். போயிட்டானா அவன்? அதான் ஓடுறான் பாரு, ஓடுறான் பாரு. அப்பா, அப்பா. என்ன அப்பா நொப்பா? விஷ்ணு, அவனை இழுத்துட்டு வரேன் பாரு. சார் தயாரிப்பு. ஐயோ மறுபடியும் திரும்ப வராரு. என்ன கேட்க போறாரோ? வந்தான் போனான். யார் வந்தா யார் போனா? எல்லாம் ஃப்ளோல அப்படியே நீ புரிஞ்சுக்குவ. நீ கதைக்கு வா. ஹீரோ இப்ப எங்க போனான்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? அட தம்பி, கதையே உனக்கு தான் தெரியும். ஹீரோ எங்க போனா? சார் ஹீரோக்கு நைட்டு தங்க இடம் இல்ல, அதனால எங்க போவாங்க? தியேட்டருக்கு தான் போவாங்க. எந்த தியேட்டர்? எந்த தியேட்டர்? அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தியேட்டரா புடிச்சுக்கலாம் சார். அட பட்ஜெட்டை பத்தி நீ கவலைப்படாத. எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா சொல்லு எந்த தியேட்டர்னு. ஐயோ டென்ஷன்ல எந்த தியேட்டர் பேரும் ஞாபகத்துக்கு வரலையே. ஒரு கமலா தேட்டர் மாதிரி. கதை அவருக்கு தான்டா தெரியும். சொல்லு ராஜா. கதை அவருக்கும் தெரியும் சார். கமலா தியேட்டர் தான். ஆமா வரேன். உட்காந்து உட்காந்து கால் மறுத்து போதுறா. பாஸ் என்ன அப்பப்போ போறாரு? ஒருவேளை வயிறு சரியில்லையோ? இல்ல நம்ம கதையை காப்பி அடிச்சு பக்கத்து ரூம்ல வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா. எனக்கும் அதே சந்தேகம் தான் பாஸ். ஐயோ மாயா, படத்துக்கு போயிருக்கலாம், ஆனா ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி விஷ்ணு, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியே இல்லை, ஒன்றும் இல்லை மாயா. உன்னோட பிரச்சனை சால்வ் ஆனா போதும். ஆமா, சௌமியா கிட்ட எல்லாம் பேசிட்டியா? எங்க சொல்லும் போதே மாமா வந்துட்டாரு, ஓடியே வந்துட்டேன். அவர்கிட்டயே பேசலாமே. ஐயோ, அவர்கிட்ட பேசுறதும் மரத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் ஒரு டைப்பு. சரி, நாளைக்கு பாண்டிச்சேரி போகணும். நீ
என்னை கூட்டிட்டு போறியா? ஏய் என் கூட இருக்க உனக்கு பயமா இல்லையா? இல்ல, ரொம்ப தைரியமா இருக்கு. நீ போயிட்டா தான் என்ன பண்றதுன்னு நினைச்சு பயமா இருக்கு. உன் ஃப்ரெண்டு பழம் எங்க? தெரியல, அவன் ஃபோன் பண்ணா சரியா பேச முடியல. மாமா வீட்டில் தான் இருப்பான். ஆமா, நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியா? நோ. ஓகே, இப்போவே நான் அவனை செக் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உன்னை கால் பண்ணுற மாதிரி. ஓகே. ட்ரிங் ட்ரிங். ஹலோ மாயா. பேசு மாயா. இப்படி தான் பேசாமல் இருப்பியா? உன்னை பார்த்துக்கிட்டே என்னால பேச முடியல விஷ்ணு. அவ்வளோதானே. நீ இப்படி திரும்பி நில்லு, நான் இப்படி திரும்பி நிற்கிறேன். ஓகே. ஹலோ மாயா. ஆமா. நீங்க யாரு? ஹாய், திஸ் இஸ் விஷ்ணு. போன வருஷம் ட்ரெயினில் மீட் பண்ணுமே. ஹே விஷ்ணு, எப்படி இருக்க? உன்னை என்னால எப்படி மறக்க முடியும்? பரவாயில்லையே, மறக்காம இருந்ததுக்கு தேங்க்ஸ். ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, நான் இப்பவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கிறேன். ஓ ஹாய். சொல்லிட்டா ஒருவேளை நீ என்ன தப்பா நடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு. சொல்லட்டுமா? வா மாயா மீட் பண்ணலாம். ஏ மாயா, இது பாரு. ஸோ கியூட்ல. அதான் தூக்கிட்டு வந்தேன். ஹாய் ஹாய். வேணுமா? டாடி சார் கட் பண்ணா சும்மா கட் பண்ணா நீ சரி. ஹலோ, நம்ம மாப்பிள்ளை இங்க வந்துட்டு உடனே எஸ்கேப் ஆயிட்டான்டா. இப்போ என்ன பண்றது? ஒரு பொண்ணோட கமலா தேட்டர்ல இருக்கானா, போய் பிடிங்க அவனை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா நம்ம வீட்டுக்கு எனக்கு தெரியுண்ணே. நீங்க மாப்பிள்ளை கிட்ட ஜிபிஆர் செட் பண்ணிருக்கீங்க, அதை வச்சு தான் அழுக்கா கண்டுபிடிக்கிறீங்க. சிக். இங்க ஒரு ஞானி வந்திருக்காருடா, சொன்னதுலாம் நடக்குது பா. டைரக்டர் தானே வந்தாரு, ஞானி எப்போ வந்தாரு? நம்ம டைரக்டர் தான்டா. வந்து பாரு, முற்றும் துறந்த முனிவர். கட் பண்றாரு, ஓபன் பண்றாரு. ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சீக்கிரம் போங்கடா, தியேட்டர்ல இருந்து அவங்க 2 பேரும் மாயமா மறைஞ்சிட போறாங்க. பின்னி பிசிறு எடுத்து பிரிச்சு பயன் பத்திரம் நீங்க வைங்க. எங்கயா? கமலா தேட்டர். ஏங்க ஏங்க இருங்க, வாட்ச்மேன் வரட்டும். இருங்க. ஏன் கேட்ட ஓடிக்கிறா? உள்ள போகணும். 2 பேர்ல ஒருத்தர் போடுதல, நீ உள்ள போலாம். ஏய், தியேட்டருக்கு உள்ள போணும்ங்கறாரு. யோ, படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. தியேட்டருக்குள்ள போக முடியாது. உள்ள போனாலும் உங்களுக்கு எல்லாம் தனியா படம் பண்ண மாட்டாங்க. யோ, நாங்க ஒண்ணும் படமாக்க வரல, நாங்களே படம் எடுக்கறையா. இந்த மாமாவுடைய மூஞ்சியை பார்த்து அடுத்த வருஷம் இதே கேள்வியை நீ கேட்க மாட்டே. யோ, இந்த மூஞ்சி இப்பவே பார்க்க முடியல, இல்ல அடுத்த வருஷம் வேற பார்க்கணுமா? டேய், வீணா பேசாத. என் மாப்பிள்ள உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நான் பார்க்கணும், அதனால தான் கேட்டு தர்றாங்க. யோ, படம் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சியா. இப்ப போய் மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும் சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க முடியாதியா. போய் மாப்பிள்ளைக்கு போன பண்ணி பேசு. அவர் கையில போன் இல்ல. யோ, ரோட்ல பிச்சை எடுக்கிற கூட டபுள் சிம்மோட போன் வச்சிருக்காயா. போன் இல்லாத மாப்பிள்ளை தேவையா உனக்கு? ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு வாய் ஆகாதுடா. உரிச்சு வச்ச தேங்காய் ரசத்துக்கு தலையில வச்சுக்கிட்டு தேடி வந்திருக்கான். தேடி போயா, இவன் மூஞ்சி ஒழுங்கா இருக்கு. முகக்கட்டைய பாரு. இப்படி பேசிட்டு போறானே, வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்ல. unnecessary things I don't like. ஐயோ, அவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? ஆமா, மாட்டிக்கிட்ட படம் முடிச்சிருமே. ஒத்து. ஓகே, சொல்லுடா. அடா, படம் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ். இதேதான் பொழுதன்னைக்கும் சொல்லிட்டு இருக்க, ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மிஸ்ஸஸ் ஆயிட போறாடா. சாரி சார். இப்போ என்னடா பண்றது? போய் பாரு யார் நல்லா ஓடி வராங்கன்னு. முன்னாடி ஓடி வரவங்களுக்கு அண்ணன் வந்து கப்பு கொடுப்பாரு. போய் தேடி என்ன வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? கற்கால மனிதர்கள் இருந்து என் பரம்பரையை இழுத்து திட்டுறாரு. அவ்வளவு திட்டி இருக்காரு, ஜட மாதிரி நிக்கிறீங்க. மானங்கிட்டவன் மகாராஜாவோட பெரியவன். யாரு? நான் தான். நாளைக்கு ரசிகர்கள் என்னுடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது எல்லாம் மறந்துடும். ஐயோ பாவம், நைட் எல்லாம் குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா? என்ன, நான் தான் பயந்துட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குங்க, நான் போய் உங்களுக்கு சூடா பால் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். பால் பாயசமா? ஓகே ஓகே. நல்ல வேலை பார்க்கல, தூங்கிட்டு இருக்கான். என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சும்மாரியா.
என்னையா அண்ணன் ரெடி ஆயிட்டார்ல கதை கேட்க. கிளம்புங்க கிளம்புங்க. யோ மணி என்னையாச்சு? 5 ஆயிடுச்சு. சேவல் கூவிடுச்சுல்ல. வாங்க வாங்க. யோ 5 மணிக்கு கக்கூசே வராது, கதை எங்கேயா வரும்? அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதா என் டியூட்டி. வா வா. குட் மார்னிங் டைரக்டர். நல்ல தூக்கமா? எங்க? என்ன ஆச்சரியம், குளிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன இவ்வளவு சோகத்தை பார்த்தா முகத்துல தண்ணி படக்கூடாது போல இருக்கு. ஆமா. ஆமா, அந்த பொண்ணுடைய லவர் சென்னைக்கு வந்துட்டானா? எந்த பொண்ணோட லவர் சார்? அதுதான் அந்த ஹீரோயினுடைய லவர், ஆறுல ஆரம்பிக்குமே, ராகுல். சார் பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா? புள்ளினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லியா கதைனா? வந்துட்டான் சார். வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார். நல்ல தேடட்டும். ஏன் மாப்பிள்ளை இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்? அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு. அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும். எழவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இதோ வந்துருச்சுல்ல, அட்டெண்ட் பண்ணு. இப்போ எங்க இருக்கான்னு கேளு. ஹலோ. டேய் நானும் மாயா எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம்டா. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்? டேய் கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன். என்னது, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? டேய் வடபழனி பிரான்ச் இல்லடா லூசு, கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் என் பேக்ல தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? எங்க இருக்காம? அங்கிள் வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அங்கிள். பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நீ வான் கூப்பிட்டானா? ஆமா அங்கிள். எத்தனை டிக்கெட் எடுத்தான்? 3 2 அங்கிள். ஏன்டா தலையில கொட்டிக்கிற? 3 2 2 டிக்கெட் அங்கிள். அப்ப அந்த பொண்ணு எங்க? தெரியல அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் நடக்குதுங்க? என் கதையிலும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் இல்லையா, ஒவ்வொரு சீனும் அப்படிதான் இருக்கு. என்ன சீன் சார்? என்னது ஷார்ட் கட் பண்ணி அடி மாத்தி விட மாட்டானுங்கப்பா. அண்ணா குட் மார்னிங்ண்ணே. சார் அவசரப்படாதீங்க, இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஹீரோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துறதுக்காக வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் மாத்தி சொல்றாங்க. என்ன காலங்காத்தால குட் மார்னிங் என்னன்னு ரொம்ப மரியாதையா சொல்றீங்க? ஒன்னும் இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல. சார் உண்மையிலேயே என் கதையில இதுதான் சார் சீனு. ஏங்க காதல சொல்லிருக்கீங்க. அவர் பேசினதானடா நான் பேச முடியும். எனக்கு போன் அடிச்சிட்டு அங்க ஏரியா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கமா அடி வாங்குறாள், நீங்க இங்க இருக்கும் போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு? சுமாரா ஏன் சார் அவனை போட்டு அடிக்கிறீங்க? செத்து போயிட்டானா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். இப்போ சொல்றா, எந்த பஸ் ஸ்டாண்ட்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள். எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்கு அங்கிள். ஐயோ அங்கிள், அவன் ராமையும் அனுமர் அப்படியே உதவி செய்யறாரு. டேய் பசங்களா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. இந்த வாட்டி பஸ் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும் ஒழிய எங்க கிட்ட இருந்தா அவங்க மிஸ் ஆக முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அதை செஞ்சு சொல்றேன். டேய் அந்த ஹீரோ இப்ப மாட்டுவானா இல்லையா? சார் அவர் படத்தோட ஹீரோ சார், அவ்வளவு சீக்கிரம் அவங்க மாமா கிட்ட மாட்ட மாட்டாரு. மாட்ட மாட்டானா? கட் பண்ணலாம். மாயா இந்தா காஃபி சாப்பிடு. மாயா அம்மா கால் பண்றாங்க, இரு பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சொல்லுமா. டேய் விஷ்ணு, எங்கடா இருக்க? யாரோ பொண்ணை கூட்டிட்டு சுத்துறியா? யாருடா அந்த பொண்ணு? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ப்ளீஸ். நீ ஒண்ணும் இல்லன்னு தாண்டா சொல்ற. மாமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாரே, என்னதாண்டா நடக்குதாங்க? டேய் அம்மாட்டையாவது உண்மையை சொல்லுடா. ஐயோமா நான் உன் புள்ளம்மா, என்ன நம்பு. நான் வெறும் ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேம்மா. அப்புறம் என்ன ஃபோன் பண்ண பேச மாட்டேங்கிற? உன்னை தேடி உங்க அப்பா சென்னைக்கு வந்திருக்கிறாரு, முதல்ல அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசு. ஆஹா அப்பா வந்துட்டாரா? இனி அவரும் நோண்டிட்டு இருப்பாருமா, ப்ளீஸ்மா. ஆமாம்மா இங்கே தான் இருக்கா.
மேடம் நான் உங்களை பார்க்கல மேடம். இல்ல நீ என்னதான் பார்த்த. இல்ல மேடம். நான் பார்த்த உடனே திரும்பிக்கிட்டேன். ஏன் அப்படி பார்த்த? மா அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பார்க்கலன்றல சும்மா பார்த்தேன்னு கூவிட்டு இருக்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய், சும்மா மாயா, வந்து சாமி என்னாச்சு? ஆடுறோம் பாருங்க பிரதர். சும்மா உங்களை பார்த்தேன் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன மாயா? இல்ல விஷ்ணு, இவன் என்ன பார்த்துட்டே இருந்தான். பாத்தீங்களா பிரதர், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. சாரி சார், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஏய் வா மாயா, நம்ம போலாம் வா.